சிவனோடு தோன்றுக அறுதியார் தோன்றலில் தோன்றாமை இருப்பது என்று என்ற திருவள்ளுவர் சொல்லுகிறாங்க. இசைக்கலைஞர்களுக்கும் நாடக நடிகர்களுக்கும் பொன்னாடை எடுத்து கௌரவப்படுத்திக் கொண்டிருக்கின்ற நமது வேளாண் கிராமத்தில் வாழ்கின்ற பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எங்களது நாடகத்தை காலவத்திருக்கின்ற சுத்து வட்டார நாடக கலாபிசிய பிரமுகர்களுக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பிலும் அன்பன் டிவி ஜெயம் அவர்கள் சார்பிலும் எனது அன்பு தம்பி செல்வராஜ் அவர்கள் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது நலப்பணியை இனிதே ஆரம்பிக்கிறோம். நன்றி 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 நன்றி. எந்த தொழிலுமே ஆரம்பம் நல்லா இருந்தா முடிவு நல்லா இருக்கும். ஆரம்பம் நான் கோமாளி தொங்கிட்டு வைக்க நாடகம் முடிய வர்றதுக்கு தொங்க ஆரம்பிச்சிடும். என்ன காரணம் என்னதுமா, எந்த ஒரு தொழில் சுறுசுறுப்பு இருக்குல்ல, எப்படி சுறுசுறுப்பு, இந்த பழனிமலைக்கு மாலை விட்டு போவாங்கல்ல, அப்ப 50 சாமிக்கு ஒரு சாமி குருநாதர் இருப்பாரு வேளாண்மையில. என்னை மாதிரி அவன் அந்த குருநாதர் முன்னாடி நடந்துவாரு. இந்த சாமி ஏதாவது சொல்ல அமைச்ச மாட்டேங்க. இந்த சாமி எல்லாம் இங்க பேசிக்கிட்டீங்கன்னா வளர்த்தாங்க சொல்லுவேன், நீங்க பேசக்கூடாது. இந்த சாமி எல்லாம் வெறும் சாப்பாடு சாப்பிட்டு 3 வகை கூட்ட சாப்பிட்டு ஆரம்ப வேளாண் நடக்கையில் எப்படி நடப்பாங்க தெரியுமா? கந்தருக்கு முருகனுக்கு நட எது வரைக்கும் இருக்கு? அந்த பரவலோடு தான் சாமி எனக்கு சொல்றது கொடுத்துருவோம். ஒவ்வொரு சாமியா குருநாதரை கூப்பிட்டு சொல்லுவோம், குருநாதரே கொஞ்சம் நின்று கூட்டிட்டு போய் எனக்கு வெளிக்கு வந்துருமா, குருநாதரே எனக்கு 3 நாளா நகட்டி வைக்குது அந்த சாப்பாட்டுக்கு, குருநாதரே எனக்கு புதிய நரம்பு தூக்கிடுச்சு, குருநாதரே நின்று கூட்டி போக கொரோட்ல வந்து தாண்டியில் எப்படி ஆடுறான் கந்தனுக்கு சத்தியவேலு அடிச்சு கூட்டு போயிடுவாரு. மலையில போய் ஏறணும்ல, மலையில ஏற முடியாது. 4 நாள் சாமியா நின்று பேசுவாங்க. சாமி போன வருஷம் இந்த வருஷம் மழை 5 வருஷம் இருக்கு. அடித்தா போட்ட மலையில ஏழையில எப்படி ஆட அந்த கந்தனக்கு அந்த முருகனக்கு கடம்பனக்கு அதோட சொல்ல அப்படியே தோல்ல வச்சு ரோப்காரங்க தயவு செய்து அப்படி இருக்க வேணாம். இந்த முட்டிக்கால இருக்கிறத 2 பேரும் சம்பளம் போட்டு உட்காருங்க. ஆமா, அப்ப நாடகம் வீட்டை விட்டு பரப்புவாங்க. பொண்டாட்டி கூப்பிட்டு புடிச்சு கேட்கிறேன், யார் பொண்டாட்டிய ஆச்சரியத்தோட ஏமா நம்ம என்னமா யாரு முருக, யாரு வண்டி, யாரு யாரு ஆறு முடியும், யாரு முருகன், யாரு ஆடுறது, யாரு கஞ்சா நீங்கதான் புடி வச்சு தவிர யாரு சிஞ்சா இப்படி ஆர்வத்தோட கேட்டு வந்தா நானும் பார்க்க வர்றாங்க அர்த்தம். ஆனா கல்யாணம் என்ன, சில பேர் வீட்டை விட்டு படுத்து வரீங்க. என்ன மற்ற தாய்மார்கள்லாம் பொருட்காட்சி பார்க்க போற மாதிரி பொருளில பாய், பொருளில தலகாணி, தண்ணி பாட்டில தண்ணி வேற, வீட்டில் உள்ள நாக்குட்டிய வருது. நாக்குட்டி எந்த உள்ள நாடகம் அந்த பூதா பணியை முடிச்சு நல்ல வாவுண்ட பண்ணி அவன் வெடிக்கிறதா திங்கிறதுக்கு எந்த தெரிஞ்சுதாக அந்த பாட்டில் தண்ணி வச்சு அடிச்சுட்டு. ஆமா, நம்ம வேளாண் நாடகமா நடக்குது. அப்ப எங்களது நாடகத்தை ஏண்டா ஒரு நாடகம் சிறப்பா இருக்குன்னா யாரு செல்வரசு காரணம் ரசிகர்களை வச்சுதான் நடிகர்கள். இந்த முக்காடு ஹோட்டல்லாம் எடுத்துக்கிட்டேன், தயவு செய்து நல்ல காரியம் நடந்துட்டு இருக்கு, முக்காடு கூடக்கூடாது. உங்களை வச்சுதான் நாடகம். நடிகனுக்கு முகம் பார்க்கும் கண்ணாடிய ரசிகர்கள் தான்.
நாங்க நல்லபடியா நடிக்கணும்டா உங்களை வச்சுதான் என்ன தம்பி. ஆகையினாலே எங்கள் நாடகத்தை எவ்வாறு என்று பார்க்க வேண்டும். எங்களுடைய பாட்டுகள் உங்களை நாடகத்தை என்ன காரியத்துக்காக தெரிவித்துக் கொண்டு ராமநாதபுரம் மாவட்டம் நமது கீழக்கரை வட்டம் வேளாண் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஊர்காவலர் சுவாமி திருக்கோவில் பொங்கல் விழாவை முன்னிட்டு இவர் இடையில் நமது விசுவாச வசனம் புரட்டாசி மதம் சூத்திரபட்சம் சுக்லபட்சம் நமது 24ஆம் தேதி 10/10/2025 நமது வெள்ளிக்கிழமை இரவு ஸ்ரீ ஊர்காவலர் சுவாமி கோவில் முன்பாக அமைந்துள்ள இந்த சிங்கார கலைஞர்கள் மரியாதைக்குரிய பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பண்ணன் கே மகேந்திரன் வேளாணூர் தெற்கு கிராம தலைவர் அவர்கள் மற்றும் நன்றி அதற்குடியாக திரு கே காஞ்சி வேளாணூர் வடக்கு கிராம தலைவர் அவர்கள் தலைமையிலும் உயர் திரு காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் ஏர்வாடி காவல் அதற்கடுத்தபடியாக கிராம நிர்வாக அலுவலர் நமது வேளாணூர் குராப் அவர்கள் முன்னிலையிலும் தமிழகத்தை தலை சிறந்த நடிகர்கள் பங்கேற்கும் ஸ்ரீ வள்ளி திருமணி என்ற புராண நாடகம் இந்த நாடகத்தில் நடிக்க வேண்டும் நடிப்பு சக்கரவர்த்தி நடிப்பு செய்தல் தேனிசை கண்ணல் புராண விளக்க உரையாடும் அன்பு தம்பி பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் ஒரு அன்பு அண்ணன் வி.கே. ராமசாமி இருக்கார். பார்த்து அருகாமையில் கள்ளிக்குடி கண்ணெடுத்த எங்களெல்லாம் வளர்த்து விட்ட எங்களது அன்பு அண்ணன் ஈக்கையார் இறந்தார். அவர் ஆத்மா சாந்தி அடைய மதுரை தமிழ்நாடு நாடக சார்பில் இங்கே சீக்கிரம் சார்ந்த நன்றி வந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அப்படி ஒரு தொழிலாளியாக ஈ.கே. ராமசாமி ஆமா பெட்டியனை இறந்துட்டார். இன்னைக்கு வயக்காட்டுக்கு போனவர்
காட்டு மாதிரி வந்து இறந்துட்டார். குடும்பத்தார் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்தில் எனது அன்பு தம்பி கரூர் மாநகரம் எடுத்த பேரன்பிற்கு மரியாதைக்குரிய எனது SPE வசீகரன் அவர்கள் இவர்களுடைய வேடன் விருத்தராக தோன்றியுள்ளார். பாடும் வைத்தமி செல்வி குயில் இசை கோயிலவாணி இசை குயில் வள்ளி என்றால் மேடையில் புராணங்களை இப்படித்தான் பேச வேண்டும், பாடல்களை இப்படித்தான் பாட வேண்டும், நடிப்புகளை இப்படித்தான் நடிக்க வேண்டும் சொல்வதற்கு நன்றிக்கு மரியாதைக்குரிய நமது கொல்லக்குடி மாநகரம் நடத்த நன்றிக்கு மரியாதைக்குரிய எனது அன்பு சகோதரி டி ராதாஸ்ரீ அவர்கள் இவர்களுடைய ஸ்ரீ வள்ளிநாயகியாக தோன்றியுள்ளார். பாட்டுக்கென்று அவரா இல்லை அவருக்கென்று பாட்டா, நடிப்புக்கென்று அவரா இல்லை அவருக்கென்று நடிப்பா என்று சொல்லக்கூடிய இசை பெண்கள் நாதகான போர் முரசு முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணம் நடத்தி ஆக வேண்டும் என்று ஒத்த காலம் கேட்டாரு. உங்கள் அபிமான நட்சத்திரம் எனது அன்பு தம்பி நத்தம் அருகாமையில் உள்ள சீரகப்பட்டி மாநகரம் நடத்த MC படையப்பா அவர்கள் இவர்களுடைய நாரதராக தோன்றியும் நம்பைத்தார். எங்களுக்கெல்லாம் பக்கமேளமாகவும் பக்கவளமாக தேரக்கூடிய ஆறுமொழி சக்கரவர்த்தி, ஆறுமொழிய பின்பாட்டு சக்கரவர்த்தி, நாரதர் உலகத்தின் விடுவில்லி என்று போட்டப்படுகின்ற இன்னைக்கு எத்தனையோ ராஜ நடிகர்களை உருவாக்கி ராஜ நடிகைகளை உருவாக்கிய அன்பு அண்ணன் நமது சோழவந்தான் அருகாமையில் உள்ள திரியடக மாநகரம் நடத்த DM பாலமுருகன் அவர்களின் அன்பு தம்பியுமாகிய திரியடகம் முன்னெடுத்த அன்பு அண்ணன் DM கல்யாண சுந்தரம் அவர்கள் இவர்களுடைய அன்பொழியும் அன்பின்பார். நன்றி 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 நன்றி. அதுக்கட்டபடியாக முருகங்க சக்கரவர்த்தி கோடையடி குமரன் மிருதங்கத்தில் தனக்கென்று ஒரு வெற்றி முத்திரையை பற்றி வருகின்ற இன்னைக்கு மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்துடைய தலைவர் எனது அன்பண்ணன் நாங்கள்லாம் வளர்ந்ததுக்கு அவதே காரணம் TV ஜெயம் அவர்களின் பிரதம சிசியரும் ஆகிய திருப்பூணம் அருகாமையில் உள்ள ஏனாதியை சேர்ந்த எனது அன்பு தம்பி மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்துடைய செயற்குழு உறுப்பினர் அன்பு தம்பி செல்வராஜ் அவர்கள் இவர்களுடைய முருகன் தொப்பி அந்த மேலா
கைதட்டிய எங்க அன்பு அண்ணனுக்கு மட்டும் வந்து கைதட்டுங்க. இப்படி ஒரு வார்த்தையெல்லாம் கிடைக்க முடியாது. அண்ணன் கல்யாணம் பிஆர் ராசன் தெரியுமா? ஆமா, அவர் கட்டையில இவங்க கட்டையில மீட்டு வட்டி இருக்கும். ஆமா, பிஆர் ஏயா நம்ம 2 பேரும் என்னைக்குமே உயிரோடு தான் இருப்போம். நன்றி நன்றி. ஏன்னா போட்டு அறுத்துறியா? நான் இப்பதானே வந்தேன். நன்றி நன்றி. மிருதகத்துக்கு பலவாத்திய சக்கரவர்த்தி அன்பு தம்பி திருப்பூர்ல பங்காமல் இல்லை கல்வி முறையை சேர்ந்த இந்த கிளம்பி பேர் சொல்லிட்டு கே சக்திவேல் அவர்கள் இவர்களுடைய பலவாத்தியத்தை காத்துக் கொண்டிருக்கிறார்.
கைதட்டினாங்க எங்களுக்கு ஊட்டச்சத்து கொடுத்த மாதிரி இருக்கும். அது கட்டபடியாக தாளத்தை செஞ்சோம். பேரம்பிக்கு மரியாதைக்குரிய அன்பு மாப்பிள்ளை இளைச்சி மாநகர் நிறுத்த வெற்றிவேல் அவர்கள் இவர்களுடைய நன்றி நன்றி. அது கட்டபடியாக எல்லாரும் வேலையும் சொல்லியாச்சு. என் பேரை சொல்லுங்க. நம்ம கிட்ட சொல்லியா நாட்டிய விளையாடி நடன சிங்காரி நாட்டிய தாரகை சின்னஞ்சிறு செத்து செம்பவளம் ஒட்டு நமது மனைவியை சேர்ந்த ரம்யாஸ்ரீ அவர்கள் இவர்களுடைய தாட்சக்காக அழகிரியே செல்லகிரியே நன்றி நன்றி நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக பாட்டு வைத்து மைக்கு வீட்டு பியூட்டிஃபுல் மைசர் ஒண்டர்ஃபுல் மைசர் சிறந்த முறையில் தனக்கு நிகரில் இருந்து வெற்றி பரிசு பெட்டி வைத்த அழகர் முனையான் ரேடியோஸ் அதுக்கு அடுத்தபடியாக கலையரங்கா இந்த வட்டாரத்தையும் கிடையாது. அருமையான ஏசி ஓடுற மாதிரி அன்பு வேளாண் கிராமத்தில் வாழ்கின்ற பெரியவர்களுக்கும் நமது கிராம பொதுமக்கள் அனைத்து மகளிர் மன்றம் அனைத்து இளைஞர் மன்றத்தை சேர்ந்த எனது அன்பு உள்ளங்களுக்கு நன்றி நன்றி வந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்கள் முன் பேசிக்கொண்டும் நடித்துக் கொண்டும் உங்களை முயற்சிகள் ஆழ்த்தி கொண்டு போன உங்கள் அவலாப்பட்டவன் உங்களில் ஒருவன் நமது கபடி அருகாமையில் உள்ள சங்கோகுளத்தை சேர்ந்த அடியன் சண்முகராஜா பப்புன் மற்றும் செய்தி பரதேசியாக நடிக்க கற்றுக் கொண்டிருக்கேன். எனக்கு ஒரு பாட்டு பாருங்களேன். கரல் பூதி வந்தாம மத்திய ஏசி வாங்கி உங்களுக்கு பாட்டு பாடணுமா? தூங்கி பாடுங்க. இந்த பாடிடுவோம். செந்தமரை இல்ல 4 பேரும் குடிக்கிறீங்க எல்லாத்துக்கும் இறங்குனேன். நான் முதல் சனிக்கிழமை போனா பல சனிக்கிழமை இங்கே வந்துடுவீங்க. ஆமா, அடுத்த சனிக்கிழமை யூடியூப்கார வந்துடுவேன். அடுத்த சனிக்கிழமை அழகு நுழையா மைக் செட்டு போனது எல்லாரும் வந்துடுவாங்க.
அடுத்த சனிக்கிழமை கல்யாணி வந்துடுவாங்க. ஆச்சாரே, ஏன் சனிக்கிழமையே வீட்டுல குடிக்கிறீங்க? என்ன காரணம் தெரியுமா? இது புரட்டாசி சனிடா. அப்ப சனிக்கிழமை கொஞ்சம் கட்டி விட்டுருவாங்க. ஆமா, உலகத்துல எல்லாரும் இறக்கத்தான் போறோம். மனிதனுக்கு பிறப்பு என்பது பொய். என்னன்னே, இறப்பு தான் மெய். இறக்க போனாலும் சிறக்க போகணும். இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். இன்னைக்கு உலகம் சொல்ற அளவுக்கு வாழ்க்க முடியாது. நமது ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பேய்கருவி படுத்து தூங்கி கொண்டிருக்காரு. இந்தியா வல்லரசாக வேண்டும். இந்தியாவில் உள்ள இளைஞர்களாக வித்யாலயாவை உண்டு. அமெரிக்காவை அதிர்வித்த ஏவுகணை நாயகன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் உலகத்துல மறக்க முடியாத ஒரு மாநிலம். சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. வேளாணூருக்கு வந்த விருந்தாளி என்ன கல்யாணி, வேளாணூருக்கு வந்த விருந்தாளி என்ன கேட்பாங்க? உன்னோட எத்தனை மூணு சொத்துக்கு எவ்வளவு பணம் இருக்குது கேட்க மாட்டாங்க. உனக்கு எத்தனை குழந்தை இருக்கு? அடுத்த கேள்வி, என்ன படிக்கிறான்? தயவு செய்து உங்க காலில் கும்பிட்டு உங்களுக்கு சொல்றேன். நீங்க விவசாயம் பார்த்தாலும் சரி, கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்தாலும் சரி, நம்ம படிக்காட்டாலும் இளைய சமுதாயங்களை படிக்க வைங்கள் சொல்லிக்கொண்டு உலகத்தில் அழியாத செல்வம் கல்வி செல்வம் ஒன்றுதான் அழியாத செல்வம் சொல்லிக்கொண்டு இந்த வேளாணூரில் 100 அப்துல் கலாம் உருவாகணும், 100 அன்னை தெரசா உருவாகணும், 100 பேர் டீச்சர் ஆகணும், 100 பேர் வாத்தியார் ஆகணும், 100 பேர் ராணுவ அதிகாரி ஆகணும், 100 பேர் காவல்துறை அதிகாரி ஆகணும், 100 பேர் நர்ஸ் ஆகணும், 100 பேர் டாக்டர் ஆகணும், 100 பேர் லாயர் ஆகணும், 100 பேர் ஜட்ஜ் ஆகணும், 100 பேர் ஓட்டுநர் ஆகணும், 100 பேர் நடத்துனர் ஆகணும், 100 பேர் யூனியன் டிபார்ட்மெண்ட் வேணும், 100 பேர் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் போகணும், 1000 பேர் விவசாயம் ஆக வேண்டும், 100 பேர் எங்களை போன்ற கலைஞர்களாக சொல்லிக்கொண்டு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், பிள்ளைகளை படிக்க வைங்கள் சொல்லிக்கொண்டு இந்த நாடகத்துடைய பல சிறந்த நடிகர்களையும் பல சிறந்த இசைக்கலைஞர்களையும் சிறந்த முறையில் அமைத்துக் கொடுத்த நாடக அமைப்பாளர் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் அன்பு அண்ணன் இன்னைக்கு ஒரு 300 மாணவர்களை உருவாக்கக்கூடிய பேரன்பிற்கு மரியாதைக்குரிய நான்லாம் வளர்றதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய எனது அன்பண்ணன் முதல்க ஆசிரியர் டிவி அரச குல மாணவர் நிலையத்தில் டிவி ஜெயம் அவர்கள் இந்த நாடகத்தை உங்களுக்கு சிறந்த முறையில் வைத்துக் கொடுத்திருக்கிறார். இந்த நாடகத்துக்குள்ள அவர் ஜெயலலிதாவுக்கு ஒரு பிரதம சிஷியர் தான் தம்பி செல்வராஜ், மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க செயற்குழு உறுப்பினர். அன்பு தம்பி தான் கரெக்டா என்னெல்லாம் 7 மணிக்கெல்லாம் வச்சுருக்கேன் பார்த்து. நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆமா காசு கொடுத்துட்டீங்க, நாங்கள் பார்த்து உள்ளவங்களே சாப்பிட்டு வந்தோம், எங்களுக்கெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆமா அனைவரும் வருகிற வரவேற்கும் கிராம பொதுமக்கள், அனைத்து மகளிர் மன்றம், அனைத்து இளைஞர் மன்றம், வேளாண் சார் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு